இன்னைக்கு நாம் டீ கடைங்களெல்லாம் வைக்கக்கூடிய காஜா எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது மளிகை கடையிலேருந்து, டீ கடையிலேருந்து, பேக்கரியிலேருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனல் நேம் பிரஹி விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு, சால்ட், ஆயில் இதை எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி, சப்பாத்தி இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த மாவை ஒரு 1/2 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஓரமாக வச்சிடலாம், க்ளோஸ் பண்ணி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சு 1 கப் அளவுக்கு சுகர், அதுக்கு 1/4 கப் அளவுக்கு வாட்டர், கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. நமக்கு தேவையான சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி மாவை ஒரு 5 துண்டுகளாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை துண்டுகள் வேணுமோ அத்தனை துண்டுகளாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 துண்டுகளாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த 5 துண்டுகளாக பிரித்து எடுத்த ஒவ்வொரு உருண்டைகளையுமே நல்லாவே மெல்லிசா தின் லேயருக்கு கண்ணாடி பத அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது மைதா மாவு தானே, நல்லாவே போல் தின் லேயருக்கு இருக்கக்கூடிய 5 உருண்டைகளையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ உருட்டி எடுத்த இந்த மாவுகளை ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இது கூட கொஞ்சம் ஆயிலும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணி இதை ஒரு லேயருக்கு மேலே ஒரு லேயர் அப்படி அடுக்கிக்கிட்டே வாங்க. ஃபைனலாக இதை 5ஐயுமே நம்ம சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம் இதே போல். ஸோ இது பிரிண்டு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் ஆயில் விட்டு நல்லா ஒட்ட வச்சுக்கலாம். நமக்கு தேவையான ஷேப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நைஃப் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன், ஒரு மீடியம் சைஸுக்கு. இதை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு துண்டு எடுத்து பூரி உருட்டுற கட்டையில் இதே போல் நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக லேயர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு மாவு துண்டுகளையுமே எடுத்து நம்ம பூரி உருட்டுற கட்டையில் கொஞ்சம் போல் அழுத்தி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா மாவுகளையுமே அழுத்தி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாவு துண்டுகளை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஒவ்வொன்றுத்தையுமே முன்னும் பின்னமாக திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கூட ஆயில் இல்லாத அளவுக்கு நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் டிப் பண்ணிக்கலாம். இது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஊறினாலே போதும். நடுவில் கொஞ்சம் போல் இந்த ஸ்பூனால் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈவனாக அந்த சுகர் சிரப்பு உறிஞ்சிருக்கும்.
நமக்கு தேவையான காஜா ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கடையில் காஜா வாங்க தேவையில்லை. குழந்தைங்களுக்கு வீட்டிலையே ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு மைதா மாவில் ரெடி பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நாம் கோதுமை மாவில் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த சிரப்பை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த காஜா மேலே ஊற்றிக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் கொடுத்துருங்க. வீடியோஸ் பார்த்துட்டு இருந்த நண்பர்களுக்கு நன்றிகள்.